Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஹாப்பி நியூ இயர்க்கு ஒரு வேறு லெவலான ஃபோட்டோ எடிட்டிங்க நம்மளோட மொபைலில், அதுவும் PicsArtல எப்படி ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ ஃபுல்லாக ஒரு புது வீடியோ போடுறோம். ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போர்சஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு பவராக கூட இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஜஸ்ட் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ. ஜஸ்ட் அதை கிளிக் மட்டும் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை -100க்கு செட் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு 61க்கு செட் பண்ணியிருக்கேன், -61க்கு. நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +22க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு கிளாரிட்டி வந்து ஒரு 10க்கு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைலைட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட்டை வந்து ஒரு -17க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து ஒரு -19க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் 50ல் இருக்கட்டும், ஹார்ட்னஸை மட்டும் ஒரு 98க்கு செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இமேஜுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்கின் பார்ட் இருக்கோ ஸோ அந்தந்த இடத்துல வந்து எரேஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த மாதிரி. Jarvis, drop my needle. You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same stuff. You really think you're different? Man, you must be kidding. Think you're gonna hit it, but you just don't get it. It's impossible, it's not probable, you're irresponsible. Too many obstacles, you gotta stop it, yo. You gotta take it slow, you can't be a pro. Don't waste your time no more. Who the fuck are you to tell me what to do? I don't give a damn if you say you disapprove. I'm gonna make my move, I'm gonna make it soon. And I'll do it cause it's what I wanna fucking do. Cause all these opinions and all these positions, they come in millions, they blocking your vision. But no, you can't listen, that shit is all fiction. Cause you hold the power as long as you're driven. There's no way that you make it, and maybe you can fake. ஓகே, ஓவராலாக பக்காவாக எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த PNG கொஞ்சமாக பெருசாக்கிக்கலாம். கரெக்டாக வந்து மேலே டாப்பில் இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட்டின். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. இன்னும் கொஞ்சமாக சின்னதாக்கிடலாம். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசர் கிளிக் பண்ணுறேங்க. இதில் சைஸ் 50ல் இருக்கட்டும், ஒப்பாசிட்டி 100ல் இருக்கட்டும், ஹார்ட்னஸ் மட்டும் கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஹாப்பி நியூ இயர் இருக்குல்ல, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், இதை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பக்காவாக எரேஸ் பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கு சைட்லலாம் இந்த ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எடிட் பண்ணும்போது தெரியும். ஸோ அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம் லைட்டாக. அதை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். இமேஜுக்கு மேலே செட் பண்ணுற போகிறீங்க, அதுக்கு இமேஜுக்கு மேலே அந்த 2022 இருக்குல்ல, அதுக்கு மேலே எரேஸ் பண்ணாதீங்க. அந்த இமேஜுக்கு சைட்லேயே உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இன்னும் கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதே இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸ் இருக்குல்ல, பிரைட்னஸை வந்து கொஞ்சமாக ஒரு
2க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +43க்கு செட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாரிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு கிளாரிட்டியை வந்து ஒரு 8க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை வந்து ஒரு +3க்கு செட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து ஒரு +28. ஓகே. நெக்ஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து ஒரு +19. ஓகே. இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே. அகைன் எரேசரை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து இமேஜ் லைட்டாக அலைஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைட்டாக வரும். இன்கேஸ் உங்களுக்கு எந்த இடத்துல அது அழிஞ்சிருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்பயே கண்டுபிடிச்சிடலாம். சைடில் தவிர உள்ளே ஏதாவது எரேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி காட்டும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணால் வந்துடும். ஓகே. இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே. சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இந்த ஹாப்பி நியூ இயர் PNG கரெக்டாக வந்து சின்னதாக்கிட்டு அந்த 2022 கீழே கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே. சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே. அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இந்த PNG கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லைட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைட்டின். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறங்க. இன்னும் கொஞ்சமாக பெருசாக்கிக்கலாம். ஓகே. இப்போ எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு பர்சனுக்கு மேலாம் வந்து அந்த எஃபெக்ட் பட்டிருக்கு. ஐ மீன் அந்த பார்ட்டிகல்ஸ் பட்டிருக்கு. ஸோ அதை மட்டும் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே. சூப்பர். அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இந்த PNG கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆடுன்னு இருக்கும். ஆட். ஓகே. இதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் இன்னும் கொஞ்சமாக பெருசாக்கிக்கலாம். ஓகே. சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே. லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். PicsArtல ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே. அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க் தான். இந்த ப்ரீசெட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் வித்தவுட் பாஸ்வேர்ட். ஸோ 2-3 வீடியோக்கு வந்து நான் வித்தவுட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோக்கும் நான் வித்தவுட் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கும் வித்தவுட் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோக்கு பாஸ்வேர்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோக்குள்ளே சொல்லுவேன். முடிஞ்சளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தாமல் நான் பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லுவேன். இல்லைனா இல்லைன்னு சொல்கிறேன். ஓகேவா? கிளியராக புரிஞ்சுங்க. ஏன் பாஸ்வேர்டு போடுறேன்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்கிறேன். ஓகே. இப்போ அகைன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் க்ராப், ஹீலிங், மாஸ்கிங் 3 டிக் பண்ணுறேங்க. இப்போது மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே. இப்போது PicsArtல எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ்ட் த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. பூம். இது பிஃபோர் எப்படி இருந்த இமேஜ், ஆஃப்டர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வேற லெவலாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல்
லைக் ஒன் பண்ணிருக்கேன். நான் நீங்கள் லைக் பண்ண தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் எனக்கு ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.